தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவை பற்றி நான் ஒரு சில உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த ஒரு கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு கருத்து உங்களுக்கு ஒரு நல்லதாகவே அமையும். அது தயவுசெய்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்னுடைய கருத்தை கேளுங்க. ஆண்மை குறைவுனா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. ஆண்மை குறைவு என்பது ஒரு நோய் அப்படின்னு நினச்சின்னு பயந்துக்கின்னு இதுக்கு சிகிச்சையே இல்லைன்னுன்றவங்களும் இருக்கவங்களும் இருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்மை குறைவு என்பது மனிதன் தன்னைத்தானே வதக்கி கொள்ளக்கூடிய ஒரு நோய். அதாவது வாலிபருக்கும் அந்த பிரச்சனை உண்டு, வயோதிற்கும் அந்த பிரச்சனை உண்டு. ஆண்மை குறைவுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி. அதாவது சர்க்கரை வியாதி வந்துட்டாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு வர்றதுக்கு காரணம் இருக்குது. ரெண்டாவது மன அழுத்தம். மன அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய மனிதனுக்கு பிரச்சனை இருக்குது. அது மாதிரி மன அழுத்தம் வந்துட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆண்மை குறைவு இருக்கும். ரெண்டாவது ஹார்மோன்ஸ் குறைபாடுகள் உள்ளவர்கள். அதாவது நம்ம உடல் வளர்ச்சி எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தகுந்த உடல் வளர்ச்சி இருக்கோ அது மாதிரி மனிதனுக்கு உடல் வளர்ச்சி உண்டு. அந்த வளர்ச்சியும் ஹார்மோன்ஸ் குறைபாடுனால சில பேருக்கு ஆண்மை குறைவு வரும். அதிகமான மாத்திரையை உட்கொள்ளுதல், அதாவது அதிகமாக ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொள்ளுதல் பலவிதமான நோய்க்கு, அது மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆண்மை குறைவு வரும். மெயினாக இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆல்கஹால்னால் ட்ரிங்க்ஸ், பாக்கு, புகையிலை, இது மாதிரி பாக்கு அதிகமாக போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரும். அது மாதிரி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்மை குறைவு அதிகப்படியாக, அதாவது நாள்பட்ட மருந்து சாப்பிட்டா கூட அது தீராத மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கும் ஆண்மை குறைவு வரும். ஆண்மை குறைவுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. மெயினாக வாலிப வயது பசங்க, அதாவது ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஆண்மை குறைவு இருக்குது. அவனுக்கும் ஆண்மை இந்த வயசுலேயே இழந்துடுறான். அவன் ஒன்றுமே அனுபவிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இழந்துடுறான். 20 வயசு பையனுக்கு என்னடா அவனுக்கு பிரச்சனை, எனக்கு ஆண்மை குறைவு சார் அப்படின்றான். அவனுக்கு இந்த வயசுலேயே ஆண்மை குறைவு வந்தது. 60 வயசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆண்டு அனுபவிச்சிருப்பான். ஆனால் 20 வயசில் என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை, எனக்கு ஆண்மை குறைவு சார், எதை வச்சுடா சொல்கிற, எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது சார் அப்படின்றான். என்னடா பண்ணேன் சார், நிறையா தப்பு பண்ணேன் சார். என்னடா தப்பு பண்ணேன், ஏதாவது பெண்ணுக்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணியா, இல்லை சார் நானே தப்பு பண்ணிக்கினேன்றான். அதான் என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் நான் கைப்பழக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். கைப்பழக்கம், சுழ இன்பம் என்பது ஒரு வியாதி, புரியுதுங்களா? அந்த வியாதிக்கு அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய வியாதி தான் அந்த ஆண்மை குறைவு. அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு முழுமையாக கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரும். அது மாதிரி கைப்பழக்கம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. தெரிஞ்சவங்க, அதாவது சிகிச்சை பற்றி ஆண்மை குறைவு பற்றி தெரிஞ்சவங்க கைப்பழக்கம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்மை குறைவு வரும் அப்படின்ற ஒரு தெரிந்தாலே அவன் கைப்பழக்கம் பண்ண மாட்டான். ஆனால் அதை பற்றி அவன் கண்டுக்கிட்டே கிடையாது. உணர்ச்சி வருது, அதை நம்ம விந்து வெளியே விடணுன்றதுக்காக தப்பு பண்ணுறான். கைப்பழக்கம் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், விந்தை வேஸ்ட் பண்ணுறான். விந்தை வேஸ்ட் பண்ணுறதால அவனுக்கு எனர்ஜி போயிடுது. எனர்ஜி போனவொடனே அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் மனைவியை திருப்திப்படுத்த முடியல. அதுக்கு என்ன காரணம், அவன் செய்த கைப்பழக்கம், சுழ இன்பம், புரியுதுங்களா? சினிமா படம் பார்க்குறான், 12 மணிக்கு வரான், 10-11 மணிக்கு படுக்கிறான். படுத்துறான், டிவி ஆன் பண்ணுறான், பார்த்தா டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம், திரை மசாலா அப்படின்னு போடுறாங்க. பார்த்தவொன்னே அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போய் என்ன பண்ணுறான், கைப்பழக்கம் பண்ணுறான், விந்து வேஸ்ட் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது, அந்த உறுப்பு ரொம்ப சின்னதாகி போகுது. அவனுக்கு உறுப்பு சுருங்கி போன பிறகு என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்மளுக்கு எதுனா திடீர்னு உறுப்பு சின்னதாகி போச்சு, நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கேயா சொன்னால் நம்மளை கேவலப்படுத்துவாங்களோ, அசிங்கப்படுத்துவாங்க, வெக்கப்படுத்துவாங்களோ, வெக்கமாகிடும் அப்படின்றதுக்காக டாக்டர்கிட்டையும் போக மாட்டான், ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்ல மாட்டான், அப்பா அம்மாட்டையும் சொல்ல மாட்டான், அவன் லைஃபே வீணாகிடுது. அது மாதிரி ஆண்மை குறைவு உள்ள வாலிபர்கள் தயவு செய்து நீங்கள் கைப்பழக்கம் பண்ணாதீங்க. கைப்பழக்கம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம மனித உடல்லே அந்த உறுப்பு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை, சுருங்கி விரியும் தன்மை உண்டு, புரியுதுங்களா? அதில் எலும்புலாம் கிடையாது, நரம்பு தான், புரியுதுங்களா? அந்த நரம்பு இவங்க கைப்பழக்கம் பண்ணுறதால ஓவராக ஹீட் ஆகி போய் அது சுருங்கி போயிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இந்த விரலை நீங்கள் ஒரு 10-20 வாட்டி நீங்கள் உராசினோடனே அந்த விரலே உங்களுக்கு சூடாகி நரம்பு இருக்குது, ஆனால் அதில் எலும்பு ஃபுல்லாக நரம்பு தான். அந்த நரம்பு நீங்கள் 20 வாட்டி 10 வாட்டி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற நரம்பு ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி போய், புரியுதுங்களா? உங்களுக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாகி போகுது. சின்னதான உடனே நீங்கள் திருமணத்துக்கு ஆசைப்பட்டு மீறி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாலும் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. மனைவியை திருப்திப்படுத்தல ஒரு முறை இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிற்காது. ஏன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த நரம்புலாம் இப்போ சுண்டுறதால பாடி ஹீட் ஆகாதெல்லாம் செமன்லாம் நீத்து போயிடும்.
கவுண்ட்லாம் வந்து குறைஞ்சி போயிடும். அது மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு உங்கள் கையை நீங்கள் ஒரு 10 வாட்டி இப்போ உராசி பாருங்கள். கை பழக்கம் அப்படி தானே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உராசிக்கும் போது என்ன ஆகுது, அந்த கையே உங்களுக்கு கையோட கையே பாடி ஹீட் ஆகுது. சாதாரண எலும்புள்ள ஒரு கையை ஹீட் ஆகும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எலும்பே இல்லாத ஒரு தண்டு மேலே நீங்கள் பண்ணீங்களா, அதில் இருக்கிற நரம்பு நல்லா வந்து சுண்டி போய் உங்களுக்கு வந்து சுத்தமாக சுருங்கி போயிடும். ஆண்மை குறைவு வந்து உங்களுக்கு மெயினாக வந்து சிகிச்சை எங்கேயோ எடுத்திருப்பீங்க, அங்கே பார்த்து இங்கே பார்த்து நிறைய எடுத்திருப்பீங்க. ஆனால் என்னுடைய அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்மை குறைவுக்கு 3 மாதம் டைம் தரேன். ஆண்மை குறைவு முழுமையாக குணப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு தர முடியும். இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வெட்கப்படுறாங்க. வெட்கப்பட்டுக்குன்னா எங்கடா நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லணும், இல்லை டாக்டர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அது மாதிரி கூச்சப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா பிற்காலத்தில் கண்டிப்பாக வேதனைப்படுவீங்க. ஒரு 15 வயசுலேருந்து 16 வயசு 17 அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த சுரப்பு தன்மை வந்து சுரக்கும் போது அது ஒரு லெவலாக தூக்கத்தில் வர்றது என்பது சகஜம். அது கூட ரேராக எப்பயாவது வரும். 20 வயசு 22 வயசு அப்படியே போகும்போது உங்களுக்கு தூக்கத்தில் வரும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அடிக்கடிக்கு அது தூக்கத்துலேயும் வரக்கூடாது, புரியுதுங்களா? அதுக்கு காரணம் உஷ்ணம். பாடி ஓவராக ஹீட் ஆகி போகிறது, நரம்பு தளர்ச்சி ஆகிறது. நரம்பு தளர்ச்சி ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு வரும். அது மாதிரி நரம்பு தளர்ச்சி உள்ள ஒரு பேஷண்ட்டுங்களுக்கும் உங்களுக்கு வந்து இல்லற ஈடுபாடில் திருப்திகரமாக ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் வராது, பயம்தான் வரும். எங்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல் போயிடுமோ, அல்லது வந்து சுத்தமாக வந்து குழந்தை பிறக்காமல் போயிடுமோன்ற பயத்தில் திருமணம் செய்யவே பயப்படுறாங்க. ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி இது மாதிரி உள்ள ஒரு பேஷண்ட்டு முதல்ல தன்னை குணப்படுத்திக்கின்னு நம்மளுக்கு ஆண்மை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளாலையும் வந்து சந்தோஷத்தை ஒரு மனைவிக்கு கொடுக்க முடியும், நம்மளாலையும் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி அந்த எண்ணம் வந்தால் மட்டும் நீங்கள் திருமணம் செய்யுங்க. இல்லாட்டி கண்டிப்பாக திருமணம் செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு திருமணம் செய்ய உங்களுக்கு ஆசை இருக்கா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்கள். அம்மா இது மாதிரி நான் இது மாதிரி பசங்க கூட கூடி இது மாதிரி பார்க்கப்பட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உண்மையை மறைக்காதீங்க. உண்மையை மறைச்சிங்கன்னா உங்கள் லைஃபே லாங்கில் வீணாக போயிடும், புரியுதுங்களா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட இது மாதிரி அவங்ககிட்ட தான் நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியும். இல்லை ஃப்ரெண்டுங்கிட்ட இது மாதிரி இருக்குது எனக்கு, நான் ஏதாவது டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, ஆலோசனை பண்ணுங்கள். நீங்கள் வெக்கப்பட்டுக்குன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்த முடியாமல் போயிடும். ஜென்ரலாகவே வந்து நடைமுறைக்கு நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா வந்து குழந்தை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முழுமையாக நீங்கள் வந்து குழந்தைலன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவியை திருப்திப்படுத்தணும். மனைவியை திருப்திப்படுத்தலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் கொடுத்தாகணும் அவங்களுக்கு, அதாவது திருப்தி கொடுத்தாகணும். அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, அந்த உறுப்பு ரொம்ப சின்னதாக உறுப்பு வந்து உள்ளே போகாது, புரியுதுங்களா? உள்ளே போகாமல் என்ன பண்ணுவீங்க, டென்ஷனே ஆகாமல் ஏதோ பண்ணி பார்ப்பீங்க. எவ்வளோ பண்ணாலும் அந்த உறுப்பு வந்து உங்களுக்கு பெருசாகாது. அப்படின்னா நினச்சிக்கிங்க நம்ம முன்னால் செஞ்ச பிரச்சனை தான் இது அப்படின்னு நினச்சிக்கின்னு மனம் உளைச்சல் ஆகி போய், புரியுதுங்களா, உங்களுக்குள்ளேயே மன கஷ்டமாகி போய் லைஃபே வீணாகிடும். அதால் வந்து கைப்பழக்கம் தயவு செய்து பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நான் இப்போ ஒரு ரீசனாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து மருந்து கொடுத்தேன். அவனுக்கு என்னடா ஃபால்ட்டு அப்படின்னு கேட்டு தான் கொடுத்தேன். எனக்கு வந்து கைப்பழக்கம் இருக்குது அப்படின்னா. சரி, இது கைப்பழக்கம் இருக்குது, சரி அதுக்கு நான் மருந்து தரேன், நீ வந்து செய்யாமறா, மனசு தான் கட்டுப்பாடுறா அப்படின்னு நான் சொன்னேன், புரியுதுங்களா? சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். 2 நாள் மருந்து சாப்பிட்டு 3ஆம் நாள் மறுபடியும் வந்தான். என்னப்பா அப்படின்னு, அந்த கைப்பழக்கம் பண்ணாலும் என்னால் இருக்க முடியல சார், டெய்லியும் பண்ண சொல்லுது சார் அப்படின்றான். அது மாதிரி டெய்லியும் பண்ணால் அந்த நரம்பு என்ன ஆகும், சுத்தமாக சுருங்கி போயிடும். அவர் மேலே ஃபீல் பட்டு நான் சொல்லிட்டேன், இது மேலே நாம் டாக்டர் சொல்கிறத நீ கேட்கணும், புரியுதுங்களா? நீ மாட்டுன்னு டாக்டர் மருந்து கொடுக்குறாரு நம்மான்னு கைப்பழக்கம் பண்ணால் உனக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. அதால் டாக்டர் ஆலோசனைப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லற ஈடுபாடு சந்தோஷமாக இருக்கும், குழந்தை பிறக்கும், மனைவியை திருப்திப்படுத்துவீங்க, மனிதனாக 4 பேருக்கு ஆண்மை தன்மையோடு இருப்பீங்க. இதுதான் மெயின், புரியுதுங்களா? அடுத்து நரம்பு தளர்ச்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கை கால்லாம் ஒரு 20 வயசுலேயே நடுங்கும், பார்த்தீங்கன்னா நடுக்கம் கொடுக்கும். அது மாதிரி உள்ள பேஷண்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 20 வயசு தான் இருக்கும், ஆனால் 60 வயசு கிழமை மாதிரியே கைக்கெல்லாம் நடுங்கின்னு பேசுவான். அதே ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரதுக்கு முன்னாடி நடுங்கின்னு தான் வருவான். என்ன தம்பி உனக்கு ஃபால்ட்டு, எனக்கு வந்து கைக்கெல்லாம் நடுங்குதுங்க அப்படின்வான். ஏன் தம்பி என்ன பயமா, இல்லைங்க நீங்கள் எப்பவுமே நடுங்க, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு கேட்டால் நான் நிறையா பாக்கு போடுவேன் சார் அப்படின்வான். ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் பாக்கு போடுவேன், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்வான். அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி வரும். நரம்பு தளர்ச்சியும் வந்து பல விதம் இருக்குது. ஆனால் இந்த ஆண்களுக்கு உண்டான சின்ன வயசுலேயே வர நரம்பு தளர்ச்சி வந்து இல்லற ஈடுபாடை சுகம் தராது, புரியுதுங்களா? குழந்தை பிறக்காது, ஆண்மை தன்மையை சொன்ன பாருங்க அது மாதிரி குறைச்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையாது, அது மாதிரி ஆகிடும். அதாவது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களும் என்னிடம் வந்து ஆலோசனை பெற்று முழுமையான அளவுக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாத அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரலாம். அடுத்து கைப்பழக்கம் சொல்லிட்டேன். கைப்பழக்கம் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறவங்க நீங்கள் கைப்பழக்கம் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண் உறுப்பு சுருங்கி தான் போகும், உங்களுக்கு இல்லற ஈடுபாடு திருப்தி இருக்காது, குழந்தை பிறக்காது. ஒரு முறைக்கு பல முறை சொல்லியிருக்கேன்,
கைப்பழக்கம் என்பது வந்து அது உங்கள் லைஃபே மாற்றிடும்னு கேட்டிங்கன்னா ஆண்மையே இல்லாமல் போய்டும் சுத்தமாக. புரியுதுங்களா? ஒரு பெண்ணு வந்து ஒரு சுகத்தை எதிர்பார்ப்பாங்க, அது நீங்கள் தான் கொடுத்தா, அது வந்து உங்களால் முடியலன்னும் போது நீங்கள் வந்து இருக்கிறதே வேஸ்ட்டு. புரியுதுங்களா? அது வந்து லைஃபே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் திருமணம் செய்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்தணும்னு வச்சிங்களா, அவங்க லைஃபே போன மாதிரி. குழந்தை வேணும், திருப்தி அடையணும், இதுதான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. அவங்க சொத்து சுகத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சொத்து சுகத்தை யாரும் கேட்கல, பிள்ளை தான் கேட்பாங்க. திருமணம் ஆனவொன்னே எத்தனை சாட்சி, 3 மாதம் ஆச்சா, 6 மாதம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா, உனக்கு எத்தனை பசங்க தான் கேட்பாங்க. உன்னுடைய சொத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனவொடனே நீ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு 2 பசங்க 3 பசங்க. இல்லை இன்னும் பிள்ளையே இல்லைன்னும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் முன்னெல்லாம் குடிச்சிட்டு இருந்தான், அது மாதிரி பசங்க கூட கூடி கும்மாளம் போட்டுருந்தான், அதனால தான் இவனுக்கு குழந்தை பிறகுல அப்படின்னு ஒன்று முன்னே போட்டு பின்னால் குறை சொல்லுவாங்க. அந்த தன்மைக்கு நீங்கள் ஆளாவாதீங்க. அதுக்கு ஆண்மை குறைவு முழுமையாக குணப்படுத்துகிற சிகிச்சை என்னிடம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆலோசனை பெறலாம். கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. புரியுதுங்களா? வெக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நீங்கள் வேதனைப்படுவீங்க. மெயினான ஒரு ஃபால்ட் இன்னொன்று இருக்குது, அதாவது விதை. அந்த விதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு, அது மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க. விரவாத பெருசாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப உறுப்பு சின்னதாகிடும். அது மாதிரி உள்ளவங்களுக்கும் நாங்கள் சிகிச்சை தரோம். அந்த விதையை வந்து ஆப்ரேஷனும் இல்லாமல் விதையை வந்து சின்னதாக்கி அவனுடைய ஆண் உறுப்பு நல்லா பெருசு பண்ணுற அளவுக்கு, நல்லா திருப்திகரமாக அமைகிற அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கும் எங்கள்கிட்ட சிகிச்சை இருக்குது. சில பெண்கள், மூத்த பெண்கள், அதாவது நான் கவுன்சிலிங் பண்ண பசங்களை வச்சு மூத்த பெண்களில் தொடர்பு வச்சுட்டு வரானுங்க. அதாவது அவங்கள்ட்ட போயிட்டு தப்பு பண்ணிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உறுப்பு செலுத்து போகுது. புரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஏஜுக்கு இவங்களால முடியல. புரியுதுங்களா? அதோடைய ஹார்மோன்ஸ் குறைபாடுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்மை குறைவு வருது. அது மாதிரி உள்ள பேஷண்ட் இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, பாக்கு புயலா, ஆன்ஸு கஞ்சி அப்படின்னு நிறைய பிரச்சனையோடு நிறையா யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆண்மையே போயிடுச்சுன்றவங்க வரவங்களுக்கும் என்னுடைய சிகிச்சையில் முழு உத்தரவாதத்தோட 3 மாதம் 6 மாதத்தில் அவனுக்கு முழு ஆண்மை பெற்று அவன் திருமணத்திற்கு ஒரு தகுதியானவன். அவனுக்கு வந்து எனக்கும் திருமணம் பண்ணால் குழந்தை பிறக்கும், எனக்கு திருமணம் ஆச்சுன்னா என்னால் வந்து மனிதனை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவனை முழு மனிதனாக நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் தயவுசெய்து அறகுறையாக, அதாவது ஆண்மை குறைவோட நீங்கள் திருமணம் செய்யாதீங்க. அப்படி ஆண்மை குறைவோடு நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த பெண்ணோட வாழ்க்கை வீணாயிடும். உனக்கு குழந்தை பிறக்காது. அதாவது பிற்காலத்தில் வந்து உன்னுடைய லைஃப், கணவன் மனைவி லைஃபே வீணாயிடும். அது மாதிரி உள்ள பேஷண்ட் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும், அந்த பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும், மன வேதனை இருக்கும். யோசிச்சு பாருங்கள் நீங்களே. புரியுதுங்களா? நீங்களும் உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். முழுமையான ஆண்மையை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். புரியுதா? அவன் வரான், நேராக வந்து படுக்கிறான், சாப்பிட்றான், தூங்குறான், ஆனால் மனையை திருப்திப்படுத்த மாட்டான். என்ன காரணம்? அவன் முன்னால் செய்த பழக்க வழக்கங்கள். நான் கேட்டேன், இன்னும் அவங்க வீட்டுக்காருக்கு பழக்கம் இருக்குது, டெய்லியும் வராரு, நைட்டு 9 மணி வராரு, குடிச்சிட்டு வராரு, படுத்துக்கிறாரு அப்படின்றாங்க. குடிச்சிட்டு வராரு, படுத்துக்கிறாரு. அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நிறைய குடிச்சிருக்காரு. அவங்க சொல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. புரியுதா? அது மாதிரி குடிச்சு பாக்கு புயல ஆன்ஸ் இது மாதிரி போதை சம்மந்தப்பட்ட பொருளை யூஸ் பண்ணி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் ஆயிடுச்சுன்னு அம்மா டாக்டர்கிட்ட வரமாட்டேன்றாரு சார், நீ போடி அப்படி சொல்கிறாரு சார் அப்படின்னு. அவருக்கு தான் குறை இருக்குது. அது நீங்கள் பேசுறதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அவர் வரமாட்டேன்றாரும் போதே தெரிஞ்சிக்க வேண்டியது தான். வெக்கப்படுறாரு, இல்லை பயப்படுறாரு, நம்மளுக்கு ஆண்மையே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க, அப்புறம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கே தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு வரமாட்டேன்றாங்க. அது மாதிரி வராமல் போயிட்டாலும் உங்களுடைய லைஃப் தான் வீணாகிடும். புரியுதுங்களா? அதால் முதல்ல முழு ஆண் மனிதன் ஆகிறதுக்கு ஆண்மை குறைவு என்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து கட்டாயம் குணப்படுத்தணும். அதை குணப்படுத்த தகுந்த சிகிச்சை எங்கிட்ட இருக்குது. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலை, திருவண்ணாமலையில் பெரியகோயில் மண்டபத்துக்கு பக்கத்திலேயே 3 தலைமுறையாக செய்கிறோம். எங்கள் தாத்தா வைத்தியர் சுப்ராயன், எங்கள் அப்பா வைத்தியர் முருகேசன், நானும் வைத்தியர். 3 தலைமுறை வைத்தியம். எங்களுடைய சிகிச்சையில் குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி போன்ற நாள்பட்ட தீராத வியாதி, செக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதி அனைத்துக்குமே தீர்வு காணலாம். 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் ஒருவருடைய சிகிச்சையில் அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு என்ற பிரச்சனை நீங்கி உடல் வலிமையோடவும் நரம்பு ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்லா வந்து மன அழுத்தம் இருக்காது, உடல் உஷ்ணம் இருக்காது, நரம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களாக நினைச்சாலும் சீக்கிரமாக வந்து அவுட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்கிற ஆண்மை குறைவுள்ள இப்போ இருக்கிற நிலைமைக்கு சேர்றாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், உடனே வந்து செமனை விட்டுடுறாங்க. புரியுதா? அந்த மனைவிக்கும் திருப்தி இல்லை, கணவனுக்கும் திருப்தி இல்லை. என்ன காரணம்? அவனுக்கு வந்து உடல் உஷ்ணம், பாடி ஓவராக ஹீட் ஆகி போச்சுன்னா விந்து நீத்து போச்சு. நான் முன்னே சொல்லியிருக்கேன், விந்து கட்டான் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க. விந்து நீத்து போச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவனுக்கு சீக்கிரம் தான் அவுட் ஆகும். புரியுதுங்களா? 2வது அதில் வந்து உயிரணுக்களும் இருக்காது, அவன் குழந்தையும் பெற்றுக்க முடியாது. அந்த செமன் நீத்து போச்சுன்னா என்ன ஆகுனா, கணவன் மனைவி சேர்ந்தாலும் அந்த விந்து வந்து அந்த அம்மா கர்ப்பப்பைக்கு போகாது, அது வந்து படுக்கையிலே வெளியே தான் வரும். அதால் வந்து முழு ஆண் மனிதனாக இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலைக்கு வாங்க. உங்களுக்கு நான் சிகிச்சை கொடுத்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாக, முழு ஆண்மை உள்ள மனிதனாக,
ஆக்கி உங்களுக்கு நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தரோம். ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கு இன்னும் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அம்மா அப்பா வந்து ஒன்று வந்து என்னடா தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது, தயவுசெய்து நீங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டோ இல்லை உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குதுன்னு நினச்சி திருமணம் செய்திக்காதீங்க. அப்படி மீறி செஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் பாதிக்கப்படுவீங்க. என்ன பாதிக்கப்படுவீங்கன்னா, எல்லாம் இல்லற ஈடுபாட்டில் திருப்தி இருக்காது, மனைவிக்கு வந்து குழந்தை நிற்காது, உங்களால் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. அதால் என்ன பண்ணுறீங்க, திருமணத்திற்கு முன்னே முதல்ல நீங்கள் முழு ஆண் மகனாக முதல்ல வர்றதுக்கு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவர் இருக்காங்க. அது வந்து சித்தா ஆயுர்வேதா சிகிச்சை நீங்கள் உட்கொண்டால் நாள்பட்ட தீராத வியாதி தீரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல மருத்துவரை ஆலோசனை பண்ணி உங்களுக்கு அந்த முழு ஆண்மை குறைவை நீங்கிடுச்சு, எனக்கு முழு ஆண்மைத்தன்மை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் திருமணம் செய்ய ஓகே சொல்லுங்கள். அப்படி இல்லைனா தயவுசெய்து நீங்கள் வந்து ஆண்மை குறைவோட நரம்பு தளர்ச்சியோட கண்டிப்பாக நீங்கள் வந்து திருமணம் செய்திக்காதீங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவுள்ளவங்க சில பேர் மட்டும், அதாவது ரொம்ப மெலிஞ்சின்னு இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஒல்லி குச்சியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறதுக்கு ஒரு ஆண்மகன் மாதிரியே தெரிய மாட்டான், ஏதோ சின்ன பையன் மாதிரி. அதுமாதிரியே முகத்தில் வந்து இந்த மீசெல்லாம் வந்து முளைக்காமல் இதுங்களா ஹார்மோன்ஸ் குறைபாடு உள்ளவங்களுக்கு கூட அந்த ஆண்மை குறைவு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்குறதுக்கே ஒரு மற்றவங்கள மாதிரி ஒரு ஆண்மகன் மாதிரி நல்லா மீசை கீசி தாடி கிட்டி வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல முளைக்கவே முளைக்காது. அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நான் வந்து நிறைய ஆலோசனை கொடுத்துருக்கேன், நிறைய சிகிச்சை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும், புரியுதுங்களா? அது மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளவங்களும் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்ய தகுதியானவர்களை ஆக்கி கொண்டு உங்களால் தகுதியானவன் ஆக முடியும்னா நீங்கள் திருமணம் செய்யுங்க. இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் அதுவும் வேண்டாம், அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாகிடும். அது மாதிரி பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? சுத்தமாக வந்து ஒரு 10 வயசு பசங்க இருக்கிற மாதிரி ரொம்ப சுருங்கி போயிருக்குது. காரணம் வந்து அவன் பண்ண தப்பு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி போகுது. இந்த காலகட்டத்தில் எடுத்தவொடனே டிவி பற்றி பார்த்தாலும் இல்லை பேப்பரை பற்றி பார்த்தாலும் எடுத்தவொடனே செக்ஸ் பற்றி தான் நிறையா வந்து புக்ஸோ மற்றபடி விளம்பரமோ எல்லாமே இருக்குது. அப்படின்னும் போது அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். அது வந்து என்ன தான் நம்ம டென்ஷன் ஆனாலும் கட்டுப்பாடு வேணும், புரியுதா? பழக்க வழக்கங்கள் நிறையா வந்து உடம்பு குளிர்ச்சி ஆகிற அளவுக்கு, உடம்பு ஹீட் ஆகாத அளவுக்கு குளிர்ச்சியான பொருளை சாப்பிடுங்க. உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றுங்க. வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிடுங்க, அதிகமாக நான்வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிடாதீங்க. பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துங்க. அது மாதிரிலாம் போச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாய்க்கு வந்து தள்ளி போவோம், ஆண்மை குறைவு வந்துடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதால் வந்து உணவு பழக்கங்கள் மாற்றுங்க. மெயினாக வந்து ஆண்மை குறைவுக்கு பலவிதமான காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதால் வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து முழு தகுதியானவரா என்று உங்களால் வந்து நீங்கள் செக்கப் மூலிமா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட போகிறாங்க. ரெண்டாவது உறுப்பு தன்மை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், உடல் ரீதியாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுதியானவராக இருந்தால் பண்ணிங்க தாராளமாக. அப்படி தகுதியானவர் இருக்கும்போது மருத்துவரை ஆலோசனை பண்ணி நீங்கள் சிகிச்சை பெற்று உடல் வலிமை இருக்குது, முழுமையான நரம்பு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆண்மை குறைவே என்ற பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்யுங்க. அப்படியே மீறி திருமணம் செய்ய உங்களுக்கு வந்து பயமாக இருக்குதுன்னா நீங்கள் நேராக வாங்க, என்னுடைய ஆலோசனை பெறுங்க. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலை அண்ணாமலையார் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே கோயில் மண்டபம் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே என்னுடைய மருத்துவமனை இயங்கி வருது. இதேமாதிரியே ஒரு மருத்துவமனை சென்னையில் வடபழனியில் 100 அடி ரோட்டில் தேர்தல் ஆணையம் ஆஃபீஸ் பக்கத்துலேயே, அங்கே வந்து வடபழனி முருகர் கோவில், இங்கே வந்து திருவண்ணாமலை சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். நேராக வாங்க, ஒரு முறை வந்து என்னுடைய ஆலோசனை பெறுங்க. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் அவர் ஆலயத்துக்கு முன்னால் சொல்கிறேன், எந்த ஒரு நாள்பட்ட வியாதியும் என்னுடைய சிகிச்சையில் தீரும். அதாவது குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, செக்ஸ், அதாவது உங்களால் வந்து சொல்லக்கூட அச்சமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைத்தால் கூட வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, பிற்காலத்தில் வேதையும் படாதீங்க. அதால் வந்து அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலைக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய உடலுடைய பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தயங்கினாலும் நான் கவுன்சிலிங் பண்ணுறேன், உங்களுக்கு பல்ஸ் பிடிச்சி பார்க்குறேன். உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, பழனி சார்கிட்ட நம்ம மருந்து சாப்பிட்டா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா கூட பிறந்த நான் டாக்டராக பேச மாட்டேன், யார்கிட்டையுமே சகோதரராக தான் பேசுவேன். நோய்க்கு தகுந்த சிகிச்சை என்கிட்ட இருக்குது. அதால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட ஆண்மை குறைவுன்ற ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம். அது வந்து ஒரு நோய் அல்ல, நீங்கள் பயப்பட தேவையில்லை, தீராத வியாதியும் கிடையாது. அதெல்லாம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியசாலைக்கு வாங்க. நீங்கள் என்னுடைய மூலிகை மருந்து பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் இல்லாதது, இயற்கை வைத்தியம். மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியாது கிடையாது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வராங்க, லட்சக்கணக்கில் வராங்க, அவங்க நினைக்கிறதுலாம் நிறைவேறுது. அதுமாதிரி அண்ணாமலையாரை வேண்டிக்கின்னு நீங்கள் வாங்க. இந்த மலையை சுற்றி உள்ள மூலிகை மருந்துகளால் உங்களுடைய நோயை குணப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கொண்டு வந்து
நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாகவும் குழந்தை குட்டி பெற்றும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னால் பண்ணித்தர முடியும். முழு நம்பிக்கை வைங்க. திருவண்ணாமலைக்கும் வரலாம். சென்னையில் இருந்து ஆஃபீஸ் இருக்குது சொல்லியிருக்க அட்ரஸ்ஸு, நீங்கள் அங்கேயும் வரலாம், ஆலோசனை பெறலாம். நன்றி, வணக்கம்.